அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசு சார்பாக நடத்தப்படுது. எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக? திமுக அரசு இதை நடத்துறது சரியா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இது அரசாங்கம் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு விளக்கமும் நம்மளால் வரதை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்துலக முருகன் மாநாடு அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்குமே நான் பதில் தரேன். ரெண்டுக்குமே வேறு ஒரு கோணத்தில் பதில் இருக்குது. அது சரியாக புரிஞ்சுக்கணும். அது எங்கே இணையுது அந்த புள்ளியை புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்படி ஒரு பதிலாக சொல்லக்கூடாது. முதலில் இந்த விஷயத்தை நான் நேர்மறையான அம்சத்தை முதல்ல சொல்லிடுறேன். நான் தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன். பாசிட்டிவான விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். முருகன் மாநாடு தேவையா, அதை நடத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு முருகன் மாநாடு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் வைக்கிறேன். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம். கோவிலுங்கிறது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது தெரிஞ்சுக்கோங்க. கோவில் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. அதில் தொன்மை இருக்குது, நம்மளுடைய கட்டிடக்கலை இருக்குது, அது ஒரு பாரம்பரியம் இருக்குது, எத்தனை மன்னர்கள் வந்துட்டு போனாங்கிற வரலாறு இருக்குது. நான் சொல்கிறது பழனி கோவிலுக்கெல்லாம் பொருந்தும். எல்லா கோவில்களையும் நீங்கள் உடனே இது ஒரு சிவன் கோயிலா, பெருமான் கோயிலா, முருகன் கோயிலா என்று மட்டும் பார்த்துவிட முடியாது. ஐயனார் கோயில், முனி கோவிலில் கூட அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஓகேங்களா? அந்த இன்னும் சொல்லப்போனால் ஐயனார், முனி போன்ற கோவில்களில் ஒரு நம்ம இனமே ஒரு மிகப்பெரிய வரலாறே மாறிய வரலாறுலாம் உண்டு. யார் இந்த ஐயனார் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அதுக்கு ஒரு தனி எபிசோட். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது ஒரு தனி வரலாறு. இப்போ முருகன் மாநாட்டில் ஒரு திராவிட அரசுக்கு என்ன வேலை? இதான கேள்வி. இதுக்கு நியாயமான கேள்வியாகவும் படுது இல்லையா? திராவிட அரசுக்கு என்ன வேலை? உங்களுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு என்ன வேலை? கரெக்ட். ரொம்ப சரியான கேள்வி. நாத்தியம் பேசுகிறவங்கிறதுக்கு திமுகவுக்கும் அது பொருந்தாது. ஏன்னா திமுகங்கிறது நாத்தியத்தை உள்ளடக்கிய அமைப்பு தானே ஒழிய நாத்தியத்தை மட்டும் பேசுகிற கட்சி கிடையாது. அது அவங்களே சொல்லியிருக்காங்க பல முறை. அண்ணா கடவுள் மறுப்பாளர், கலைஞர் கடவுள் மறுப்பாளர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பாளர். இது அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, உங்களுக்கே தெரியல. இவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர், அண்ணா, ஸ்டாலின் 3 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கோவிலில் வேலை? இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் நான் சொன்னேன். கோவில் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கரும்புச்சட்டக்காரன் எந்த கோவிலுக்குள்ள வரான், நீ சாமியே நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன நீயே வர, இந்த மாதிரி இருந்த கேள்விகள்லாம் வந்து விழும். நான் சொல்கிற வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. பழனி கோவில் என் கோவில். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறதுலாம் வேறு விஷயம். இது ஏன் கோவில். இந்த இடத்துல நான் ஏன் அப்படிங்கிறத என்னவா குறிக்கிறேன்? மதமாக இல்லை. பழனி கோவில் 16ஆம் நூற்றாண்டில் இந்து கோவிலாலாம் இல்லை. இந்துங்கிற விஷயமே அப்போ இருந்துச்சான்னு தெரியாது. நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என் தேசிய இனம். என்னது? தமிழ் தேசிய இனம். ஸோ பழனி கோவிலும் முருகனுக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, கடவுளாகவும் கோவிலாகவும் பார்ப்பதை விட தேசிய இனமாகவும் தமிழராக பார்க்க வேண்டிய வரலாறு இருக்குது. இன்றைக்கி ஏன் திமுக அரசு நடத்துது அப்படிங்கிற கேள்வியில் நான் திமுக அரசுக்கும் ஒரு வலியுறுத்தல் விரும்புகிறேன், மக்களுக்கும் இது மூலமாக ஒரு வரலாறை சொல்கிறேன். பழனி கோவிலில் 16ஆம் நூற்றாண்டு மிகச்சரியான தேதியோடு சொன்னால் 1660 மாதிரி ஏதோ ஒன்று வரும். அதாவது திருமல நாயக்கருக்கு ஆட்சி காலம் எப்போ நடந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவரையும் பழனி கோவிலில் உள்ளே இருந்தவர் யார் தெரியுமா? நம்ம தமிழர்கள். பூசாரிகளா கடவுளை தொட்டு செய்யக்கூடிய இடத்தில் தமிழன் தான். இன்றைக்கி தமிழனுக்கு தீட்டு இருக்குது. இன்றைக்கி தமிழை போக முடியாது. நீ முதலியார், பிள்ளைமாறு, வன்னியர், கோனாறு, என்ன வேணாலும் இருந்துக்கோ, ஆதி திராவிடர், நீ உள்ளே போக முடியாது. உண்மைதானே? கருவறைக்குள்ள போக முடியாது. ஆனால் அன்றைக்கி யார்? தமிழர் தான். புலிப்பாணி சித்தர் பரம்பரைன்னு ஒரு பரம்பரை இருந்தது. அதாவது பண்டாரம் சொல்லக்கூடியவங்க, கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பண்டாரம் ஒரு சமூகத்தினர். இப்போ அவங்க அந்த பூக்கட்டுற சமூகம், இதெல்லாம் பண்டார சமூகம்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கோவில் வழிபாட்டு ஆன்மீக பூஜை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள். பண்டாரம் சாதி அப்படின்னு அவர்கள் பூஜை செய்து வந்த ஒரு இடம்தான் பழனி கோவில். புரியுதுங்களா? ஓகேவா? சரி. அப்போ அந்த இடத்துல திருமலநாயக்கர் ஆட்சி நடக்குது. விஜயநகர பேரரசின் மத்திய அரசு டெல்லி மாதிரி. அப்போ விஜயநகர பேரரசு ஆட்சியின் கீழ் இங்கே திருமலநாயக்கர் ஆட்சி செய்கிறாரு. திருமலநாயக்கர் ஆட்சி இங்கே இருக்கும்போது ராமப்பையர்னு ஒரு தெலுங்கு பார்ப்பனர் பிராமணர் அங்கே வர்றார் பழனி கோவிலுக்கு. பார்த்தா நம்மால் போகிறான். நம்மால் கருப்பா மாநிறமா, அவங்களுக்கு தெரியல தமிழன் யார், பார்ப்பனர் யாருன்னு. யாரா நீ பூசாரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஐயர் கேட்குறாரு. கோவில் எங்கே? கோவில் பார்ப்போம். அப்படியா அப்படின்னு நெட்டி பார்க்குறாரு. இது சரியில்லையே. ஒரு தமிழன், ஒரு சூத்திரன் நீங்கள் தொட்டு ஒரு பிராமின் வாங்கணுமான்னு சொல்லி
அன்று மாற்றப்பட்ட வழக்கம் தான் அந்த கோவிலுக்கு பிராமணர்கள் வந்தாங்க. இது வரலாறு. இந்த வரலாறை மாற்றி யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்கள். ஜீவசகாப்தர் சொன்னது சுத்தம் உண்மைக்கு புறமான வரலாறு. நான் சொல்லியிருக்கிறது வரலாறு. அதனால தான் எனக்கு இந்த ஆண்டு 16ஆம் நூற்றாண்டு 1660 என்னமோ அந்த திருமநாயக்கர் ஆட்சி காலத்தோடு பாருங்கள், பழனி கோவில் இப்படி தான் மாற்றப்பட்டது. இந்த வரலாறை இவங்க சொல்லவே மாட்டாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது நினைப்பாங்க. இப்போ இந்த மாநாடு நடத்துவதன் மூலமாக இந்த வரலாறை நான் மீண்டும் சொல்கிறேன். இல்லை, அந்த வரலாற்றுக்கும் இப்போ நடத்தக்கூடிய மாநாட்டுக்கும் இப்போ இதை மீட்கணும். நம்ம இந்த வரலாறை ஒவ்வொரு தமிழனுக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு முருக பக்தர்களிடம் போய் முருகன் தமிழ் கடவுள், அது பூஜை செய்தவன் தமிழன், அவன் தமிழன் கையில் இருந்த அதிகாரம் எப்படி பிராமணர்களுக்கு போச்சு, இந்த திருமண நாயக்கர் ஆட்சி காலத்தில் எப்படி நமக்கு பறி போச்சு அப்படிங்கிற இந்த வரலாறை சொல்லுங்க. இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு மறுத்து அவங்களை வெளியிட சொல்லுங்க. ஆண்டாண்டு காலமாக பழனி கோயிலுக்கு பிராமணர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜீவசகாப்தன் சும்மா பொய் சொல்றாருன்னு சொல்ல எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுனது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சது. புலிப்பாணி சித்தர்கள் இதுன்னு இன்னும் பழனி கோவிலில் இருக்குங்க. புலிப்பாணி சித்தர்கள் மடம் தனியாக இருக்குது, பீடம். அவன் தான் மலைக்கு மேலே ஆட்சி செஞ்சவன், பூஜை செஞ்சவன் முருகன். முருகன் ஒரு சித்தர்னு ஒரு சுகிசிவம் சொன்னாருங்க. ஏங்க நீங்கள் ஜீவசகாப்தனை விடுங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள சுகிசிவம் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆனால் நீங்கள் சுகிசிவத்தை பிஜேபிக்காரங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அது வேற. ஏன்னா அவர் உண்மையை சொல்கிறார்ல. முருகன் யார் என்பதுக்கு முருகன் ஒரு சித்தர், சுகிசிவம் சொல்கிறார். பெரியாரிஸ்டுகள் சொன்னால் தான் உங்களுக்கு கோவம் வரும். சுகி சொல்கிறார். ஸோ எங்கள் சித்தர் பழனி, புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடவுளாக இருக்கட்டும். நான் வந்து ஒரு தமிழ் சித்தர் பழனி என்று ஒருவர், அவருக்கு பூஜை செய்த புலிப்பாணி சித்தர் பரம்பரை, அந்த பண்டாரம் சமூகத்தினர், இவர்களுக்கு உரிமையாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க பூஜை செய்யக்கூடிய உரிமையில் இருந்தாங்க. அதுவும் இந்த நாயக்கர் ஆட்சியில் பார்ப்பனர்கள் வந்ததுக்கப்புறம் போச்சு. இது இரண்டுமே வரலாறு. இது பொய்ன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட சவால் விட்டு கேட்குறேன். 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை முருகன் கோயில் எப்படி இருந்துச்சு, பழனி கோயில் எப்படி இருந்துச்சு, எப்போ முருகன் பிராமணனாக மாறினார், சுப்பிரமணியா மாறினார், எப்போ அது பிராமணர் இருந்தாங்களா, சாட்சியோடு பேசுகிறோம். 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை முருகன் கோயில் பிராமணர்கள் இருந்தார்களா? இருந்தது பண்டாரம் தேவேந்திர குல வேளாளர்கள்னு வரலாறு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரலாறை மீட்டெடுக்கவும் மீண்டும் அங்கு தமிழ் இப்போ வரை சமஸ்கிருத வரலாற்றை மீட்டெடுக்கணும். இந்த வரலாற்றுகள் எப்படியெல்லாம் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க, இன்னொரு ஜாதி மேலே வந்திருக்காங்க அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஆனால் மாநாடு அரசாங்கமே எடுத்து செய்யறது அப்படின்றது ஒரு முரணா இல்லையா? இல்லை, ஒரு முறை இதில் எந்த முரண்பாடு இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் கடைசியாக வரேன். நீங்கள் வந்து நாத்திகம், திராவிடம், பகுத்தறிவு, முருகன் மாநாடு அந்த புள்ளிகளை இணைச்சு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் இந்த இப்போ நம்ம பேசணும்ல இந்த வரலாறு, இது வந்து புலிப்பாணி சித்தர்களுடைய வரலாற்றில் வழிவந்த ஒரு ஆன்மீகவாதி, அந்த சித்தர் மரபில் வந்தவரே கடவுள் மறுப்பு இயக்கமான பெரியாரிஸ்ட் மீட்டிங்கில் கலந்து கொண்டு இந்த உரிமையை நாம் மீட்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் முருக பக்தர். இப்போ நீங்கள் எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லை திராவிடம் சொல்லி என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ, கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு முருக பக்தர் திராவிட விடுதலை கழக மாநாட்டில் போய் கலந்து கொண்டு 2013-14 நினைக்கிறேன் கலந்து கொண்டு தமிழ் கொண்டு வரணும், பழனி முருகன் கோவிலே சமஸ்கிருதம் இருக்குது, தமிழை கொண்டு வரணும். இப்போ கூட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரையும் சமஸ்கிருதம் அங்கே வந்து ஓதுவார்கள் போகிறாங்க, ஆனால் சமஸ்கிருதம் வந்து பக்கத்தில் ஓதுவதில்லைங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 16ஆம் நூற்றாண்டுக்கு வரை ஏன் தமிழ் அங்கே இருந்துச்சு, ஏன் தமிழ் கடவுள் முருகனுக்கு ஏன் தமிழ் இருந்துச்சு, ஏன் தமிழன் பண்டார சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழன் வந்து அங்கே இது பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளருக்கு அந்த கோவில் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் முருகனை வந்து வெறும் கடவுளாக மட்டும் பார்க்கின்ற பக்தர்களே, உங்கள் கடவுளினுடைய மொழியும் இனமும் அந்த தமிழனையும் புறக்கணித்துட்டு இப்போ வேறொரு கூட்டம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதை மீட்கின்ற வேலையில் நீங்கள் இருக்கணுங்கிற அந்த வரலாறை இந்த மாநாட்டில் சொல்லணும். அந்த மாநாடு நடத்துவது மூலமாக என்னை போன்றவர்கள் இந்த வரலாறை மக்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பாக இந்த மாநாட்டை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். ஒரு பக்கம் வந்து திமுக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ராமராட்சி நடக்கிறது இங்க அப்படின்னு ஒன்று பேசினாரு. இப்போ முருகனுக்கு மாநாடு எடுத்து நடத்துறாங்க. சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கையில் எடுக்கிறதா திமுக? நல்ல கேள்வி. அந்த அமைச்சர் இது ராமராட்சி என்று சொன்னபோது நானே கடுமையாக பேசி உங்கள் ஊடகத்தில் நீங்களே இந்த கேள்வி கேட்டீங்க, வெளியிட்டீங்க. இப்போ நான் சொன்ன இந்த வரலாற்று புரிதலுடனும் தமிழ் உணர்வுடனும் திராவிட இயக்க சிந்தனையுடனும் இந்த முருகன் மாநாட்டில் சில கோரிக்கைகளும் முழக்கங்களும் வைத்து ஆரிய பிடியில் இருந்து மீட்டு அதை இந்த திராவிட சிந்தனையுடன் இது ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் அது மாநாடு நடக்கும் பட்சத்தில் அது உண்மையில் அது ஒரு அடிப்படையான விஷயமா நான் பார்க்குறேன். சிஎம்ஏ அதற்கு விளக்கமும் கொடுக்குறாரு. கருவறையில் எந்த ஒரு பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது, எல்லாரும் கருவறைக்குள்ளே போகணும் அப்படின்றதான் நோக்கம், அப்படியே விளக்கமும் கொடுக்குறாரு. ஆனால் நான் சொன்ன இந்த வரலாற்று புரிதலை சொல்வதற்காக இந்த முருகன் மாநாடு நடைபெறா நடக்கிறது. முருகன் மாநாடு இந்து மாநாடு இல்லை.
முருகன் மாநாடு தான் நடத்துகிறாங்க. அப்போ இந்த விஷயத்துக்காக இது நடக்கும் பட்சத்தில் இதை வெறுமனே ஒரு கடவுளுக்கான மாநாடாக பார்க்காம இது ஒரு தேசிய இனத்தின் ஒரு தமிழர்களுடைய அரசியல், ஆரியத்திடம் அடிபட்டு போன அரசியல், அதை மீட்டெடுக்கக்கூடிய அரசியலை தான் அறிஞர் அண்ணா, கலைஞர், பெரியார்லாம் பேசினாங்க. பெரியாரிஸ்டுகளே பேசுகின்ற அரசியல். பெரியாரிஸ்டுகள் பேசுறதுனால கடவுள் நம்பிக்கை உள்ள அரசியல் கிடையாது, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. பெரியாரிஸ்டுகளே பழனி கோயில் குறித்த அரசியலை பேசிட்டு தான் இருக்காங்க. பழனி கோயில் குறித்த அரசியலை பெரியாரிஸ்டுகள் தான் பேசுகிறாங்க, வேற யாரும் பேசல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அரசியலை மீட்காமல் ஒரு கடவுள் என்ற அடிப்படையில் கடவுளுக்கான மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் பண்ணுவார்கள். ஆனால் இது ஒரு தப்பான முன்னுதாரணம் தான். அது அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொன்ன இந்த அடிப்படையில் இது புரிந்து கொண்டு நடக்கும் மாயின் அது உண்மையில் சனாதனத்துக்கான ஒரு சவால். மக்கள்கிட்ட ஒரு வரலாற்றையும் மக்கள்கிட்ட இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கடத்துறதுக்கான ஒரு மாநாடா இருக்கலாம். ஏன்னா அந்த உணர்வுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நல்லது. அதை விட்டு ஒரு கடவுளுக்காக நாங்கள் நடத்துகிறோம், முருகனுங்கிற ஒரு கடவுளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நடத்துகிறோம்னு சொன்னாங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை இல்லை. இப்போ நீங்களே கேட்டீங்களா ராமர்னு, ஏன்னா பாஜக இதைத்தானே செய்யுது. நீங்க கடவுள் தான் என்னோட கேள்வியுமே. வேல் யாத்திரை பாஜக நடத்துது, அதே ஒரு டேர்மை டிஎம்கேவும் கையில் எடுக்கிறாங்க, தமிழக அரசே நடத்துறாங்க. அப்படின்றப்ப அவங்களும் ஒரு முருகன் எடுக்கிறப்ப என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும்? இதை வித்தியாசப்படுத்தணும் கண்டிப்பா. ஏன்னா தமிழர் அரசியலை நீங்க வேலை வச்சும் கடவுள் நம்பிக்கையை வச்சும் கடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய தமிழர் பண்பாட்டு உரிமையை இந்த இடத்துல ஏன் ஆள் இருந்தால் இன்னைக்கு அவன் வந்துட்டான்னு சொல்வது தான் தமிழர் அரசியல். கடவுளை கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழ் கடவுளோ ஆரிய கடவுளோ, கடவுளை கொண்டாடுவது அது தமிழை தெலுங்குங்கிற வித்தியாசம் இல்லை. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கொண்டு போகிறான். கேரளாவிலேருந்து கூட முருகன் கோயில் கொண்டு போகிறாங்க. இதுக்கு நான் சொன்ன தமிழர் கடவுள் அரசியல் தேவையில்லை. அங்கே வரக்கூடிய ஒரு மலையாளி பக்தனுக்கு என்னடே தமிழன் தானே ஆட்சி செஞ்சான், தமிழன் பூசாரி வரணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. அவன் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கே கும்பிட்டு போகிறாங்க. நான் பேசுகிற இந்த அரசியல் என்பது புலிப்பாணி சித்தர்களின் வம்சாவளிக்கு மீண்டும் அது கிடைக்க வேண்டும். முருகன் சித்தர் அப்படிங்கிற அந்த வரலாறு குறித்து மக்களுக்கு அந்த அரசியலை தெளிவுபடுத்த வேணும். பழனி முருகன் கோவில் தமிழர்களின் சொத்து, தமிழர்கள் உள்ளே இருக்காங்களா, தமிழன் பூஜை செய்ய முடியுதா, இதையெல்லாம் மீட்டெடுக்கிற முன்னெடுப்பு தானே அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர். ஆமாம் கண்டிப்பா அர்ச்சகரை எடுக்கிறாங்க. சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட் தடுத்துக்கிட்டு இருக்குல்ல. ஒரு சின்ன டினாமினேஷன், நாங்கள் தீட்சிதர்கள்ங்கிறவங்க ஒரு சின்ன குழு, நாங்கள் எங்களுக்கு மட்டுமே பிரத்யேக குழு, பிறப்பின் அடிப்படை எங்களுக்கு வந்திருக்கு, அது பிரதீப்புக்கு கிடையாது. அவர் என்னதான் நீங்கள் ஆச்சாரம் படித்தாலும் பிரதீப்புக்கு அது கிடையாது. அது தீட்சிதர்களாக பிறந்து எங்கள் ஆத்தாப்பன் அந்த சமூகத்தில் இருந்திருக்கணும், அதில் பிறந்த தீட்சிதர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு. நாங்கள் ஒரு சின்ன டினாமினேஷன், ஒரு சின்ன தொகை, அதனால் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்கோ. அதாவது உங்களை ஒதுக்கி வச்சு தீண்டாமை பண்ணக்கூடியதை அது உரிமையாக அந்த சின்ன குழு கேட்குது. அதுக்கு கோர்ட்லா சட்டத்தில் ஓடிக்கிட்டு. தமிழக அரசு இதை எடுத்து நடத்துறதுல, குறிப்பாக திமுக அரசு இதை எடுத்து நடத்துறது தவறு இல்லை அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு? தவறு இல்லைங்கல்ல, நான் தான் சில ஐயங்களையும் சொன்ன நோக்கத்தின் அடிப்படையில் அதை எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு மாநாடா இருந்துச்சு அப்படின்னா அது தவறு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாநாடு. முருகன்கிறவன் அரசியலுக்கு உட்பட்ட ஒரு தமிழ்நாட்டில், ஏன்னா முருகன்கிற ஒரு தமிழ் கடவுள் குறவர் சமுதாயத்தை சேர்ந்த குறிஞ்சி நில தலைவனாக பார்க்கப்படுகிறார். இன்று குறவர் சமுதாயத்தின் நிலை இருக்கு. நீங்க முருகன் மாநாடுன்னு பேசும்போது குறவர் சமுதாயம், தமிழ் குறவர்களுடைய நிலை என்னன்னு பேசணும். மலை குறவர்கள், தமிழ் குறவர்களுடைய நிலை என்ன, பழங்குடியின அரசியல பேசணும். பழங்குடியின அரசியல் பேசணும். முருகன் யாரு? நீங்க முருகன் பிறந்த சமூகத்தை ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துறீங்க, குறப்பையன்னு சொல்லி திட்டுறீங்க. எப்போ அவர் தானப்பா கடவுள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானப்பா கடவுள். முருகனே குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறப்ப அந்த சமூகத்தை பற்றி பேசும்போது அந்த சாதியின் பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார்களே, இது அவமானம் இல்லையா? இதுதான் முருகனுக்கு செய்கிற மரியாதையா அப்படின்னு கேட்கணும்ல. எவெல்லாம் முருகன் பக்தரோ அவரெல்லாம் குறவர் சமுதாயத்தை இழிவாக பேசுகிறாங்க, பேசக்கூடாதுல்ல. அப்போ இந்த அரசியலை சொல்லணும். குறவர் சமுதாயத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்பு என்னாச்சு? இன்னைக்கு நரிக்குறவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குருவிக்கார சமூகம், அவங்க தமிழ் கிடையாது, அவங்க நாடோடி சமூகம், வாகினி மொழி பேசுகிற மராத்தியிலேருந்து வந்தவங்க. அவங்களையும் தமிழ் குறவரையும் போட்டு குழப்பிக்குவாங்க. நம்ம ஊரில் குறவர்னாலே ஏ சாமியோ அப்படி பேசுகிறவங்க, அதுவும் தமிழ் குறவர் கிடையாது. அவங்க நீங்கள் சொல்கிற முருகன் குறவர் அவங்க கிடையாது. அவங்க இப்போ எஸ்சி எஸ்டி எதில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் பல்வேறு மாவட்டங்கள்லையும் வேறு வேறு மாதிரி செதறி போயிருக்கிறாங்க. ஸோ இந்த முருகன் மாநாடு நடத்தும் போது முருகனே ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்தவர், குறிஞ்சி நில தலைவனுங்கிறப்ப அந்த குறிஞ்சி நில மக்கள் இப்போ எங்கே செதறி போயிருக்கிறாங்க? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் டிஎன்டிங்கிற பேரில் குற்றப்பழங்குடியினரில் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க டிநோட்டிஃபைடில் 68 சாதியில் அவங்க முக்கியமானவங்க. அவங்க உப்பு குறவர், உப்பு விற்றவங்க. அந்த உப்பு விற்ற குறவர்கள் இன்னும் பெரிய லெவலில் வணிகராக வந்திருக்க வேண்டியவங்க. பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய வணிகத்தை ஆதிக்கம் செலுத்துறதுக்காக உப்புக்கு டேக்ஸ் போட்டான். உப்புக்கு டேக்ஸ் போட்டவுடனே உப்பு வணிகத்தை சுயேட்சை உணர்வுடன், தேசிய உணர்வுடன், பிரிட்டிஷ்கார எதிர்ப்புணர்வுடன் உப்புக்கு வரி போட்டதை எதிர்த்தவங்க. உப்பு சத்தியாகிரகம்லாம். அதனால் தொழில் பாதிக்கப்பட்டு வெள்ளைக்காரனால் குற்றப்பழங்குடியாக்கப்பட்டாங்க. வெள்ளைக்காரன் குற்றப்பழங்குடின்னு சொன்னவெல்லாம் திருடம் கிடையாது. எவெல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் எதிர்த்தானோ
அவன் போலீஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரான். இங்கே ஏற்கனவே காவல் பார்த்த சில சமூகங்கள் இருக்குது. அந்த சமூகங்கள் வெள்ளைக்காரனை எதிர்க்கிறான். அவன் உப்புக்கு டேக்ஸ் போடுறான். இங்கே உப்பு விற்றுக்கிட்டு இந்த உப்பு குறவர்களை எதிர்க்கிறாங்க சுதந்திர உணர்வுடன். அவனே நீ களவாணி போய, திருட்டு போய, இவனெல்லாம் சந்தேக இதில் வைங்க, இவங்கெல்லாம் டீநோட்டிஃபைடு பிறவி குற்றவாளிகள் அப்படின்னு அவமானப்படுத்துகிறான். ஸோ இந்த வரலாறு பேசணும். நீங்கள் குற்றப்பழங்குடி வரலாறு பேசணும், குறிஞ்சி நில வரலாறு பேசணும், முருகன் தமிழர் கடவுள் அப்படிங்கிற அந்த வரலாறு பேசணும். எனக்கு அது கடவுள் அப்படிங்கிறத தாண்டி அந்த உள்ளடக்கம் எனக்கு முக்கியம். கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் செகண்டரி. அந்த கடவுள் தமிழ் கடவுள். ராமர் எப்படி அயோத்தி கடவுளோ முருகன் வந்து தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளுக்கு தமிழில் பூஜை செய்ய முடிகிறதா அப்படிங்கிற அரசியலை கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியாரிஸ்டுகள் பேசுவார்கள். இப்போ கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் பார்வையிலிருந்து தானுங்களேன், இப்போ கடவுளை விமர்சிச்சதும் திமுக மேடைகளில் அதை பேசுகிற ஆட்களும் கடவுளை விமர்சிக்க மாட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளை விமர்சிக்க வேணா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் எப்படி கடவுளை விமர்சிப்பான்? கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் தான் பெரியாரிஸ்டுகள். நான் பிரதீப்பை தான் விமர்சிக்க முடியும், ஏன்னா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜீவான்னு ஒருத்தர் இருக்கான். உலகத்தில் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி விமர்சிக்க முடியும்? இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு திமுக இருக்க ஒரு சாரார் சில பேர் பேசுவாங்க, சில பேர் மாநாடு நடத்துறாங்க அப்படின்றப்ப கிரவுண்ட்ல இருக்க மக்கள் அதை கன்ஃபியூஸ் ஆக இந்த மாநாடு திமுகவினருக்காக மாநாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கைக்காக நடத்துகிறாங்க. எனக்கு வந்து ஒரு ராமர் கான்செப்ட் படி பிஜேபி செய்கிற மாதிரி இது முருகன் கான்செப்ட் படி இவங்க செஞ்சாங்கன்னா அது விமர்சனம் தான். நான் முருகன்கிற விஷயத்தையே, அது உள்ளடக்கத்தையே நான் வேறு விதமாக பார்க்குறேன். பெரியாரிஸ்டுகள் தான் முருகன் அரசியலை தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. நீ கேட்டிங்களா முருகனுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்களே. முருகன் அரசியலை தொடர்ச்சியாக பேசுவது பெரியாரிஸ்டுகள். ஏன்னா முருகன் இன்னைக்கு வரையும் தமிழில் பூஜை செய்ய முடியல. எங்கள் முருகனுக்கு அங்கே தமிழை இங்கே போன அந்த பண்டாரம் வந்து திருப்பி வர முடியல, அந்த பண்டார சமூகத்தினர் வர முடியல. புலிப்பாணி சித்தர் பரம்பரைங்க, புலிப்பாணி சித்தர் பரம்பரை இன்னும் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பெரியாரிஸ்ட் மீட்டிங், டிவிகா மீட்டிங், திராவிட கழக மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு முருகன் கோவிலை நம்ம தமிழர் வசப்படுத்தணும், அது பார்ப்பனை மயமாயிடுச்சு, சமஸ்கிருத மயமாயிடுச்சுன்னு பண்ணிக்கிட்டு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நீங்கள் திராவிடத்துக்கு தொடர்பு இல்லாத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? திராவிட அரசியலுக்காக நடத்தப்படுற மாநாடு அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன் வருது. கடவுள் நம்பிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியாக மாறாது, எழுதி வச்சுக்கோங்க. அப்படி திமுக செய்யுதான் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பத்திரிகையாளராக தான் பார்க்க முடியும். திமுககாரங்க ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. எழுதி வச்சுக்கோங்க, கடவுளை சொல்லியும் மதத்தை சொல்லியும் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது. இது ஊபி கிடையாது, அயோத்தி கிடையாது. அங்கேயே அதை சொல்லி வாங்க முடியல. இப்போ இந்த எலெக்ஷனில் பெரிய அடி வாங்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரே அரசியல் தான், தமிழர் அரசியல், தமிழ் மொழிக்கான அரசியல், சமூக நீதி அரசியல், இடஒதுக்கீடு அரசியல். இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் கை வச்சார் தேவையில்லாமல். பெரிய அடி வாங்கி கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் சிவகாசின்னு 2 தொகுதி தான் ஜெயிச்சார். எல்லா தொகுதியிலையும் கலைஞர் ஜெயிச்சிட்டாங்க. கலைஞர் கூட்டணி உடனே மாற்றிக்கிட்டாரு, திருப்பி ஆட்சிக்கு வந்தார். சிறுபான்மையினர் மாநாடு வேற எங்கேயாச்சும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சர் நேரடியாக அந்த விழாவை போய் தொடங்கி வச்சிருப்பாரு, அந்த விழாவில் வந்து உரையாற்றியிருப்பாரு. ஆனால் இதற்கு நேரில் போய் பார்வையிடாததுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் அதை நேரில் போய் பார்வையிடலை அப்படின்ற விமர்சனம் பாஜக தரப்புல இருந்து முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் சும்மாங்க, இது பார்க்குது கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சிரிப்பு வருது. இதில் என்ன இருக்கு? மாநாடு நடத்துறதே கவர்மெண்ட் நடத்துது, அரசு நடத்துகின்ற ஒரு மாநாடு முதலமைச்சர் கலந்துக்கணும்ல. இது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. சரி, இதுவரை எத்தனை சிறுபான்மை மாநாடுகள் நடத்தப்பட்டு அதில் முதலமைச்சர் கலந்துருக்காரு சொல்லுங்கள்? எத்தனை கிறிஸ்துவ மாநாடுகள் நடத்தப்பட்டு கலந்துருக்காரு சொல்லுங்கள்? இதெல்லாம் முதலமைச்சரோட நான் சொல்கிறேன். இந்த மாநாடே வெறும் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் நடப்பதாக இருந்தால் அது என்னை கேட்டால் விமர்சனத்துக்குரியது தான். அது தேவையில்லை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் பாணி இல்லை. ஆனால் முருகன் மூலமாக தமிழர் அரசியல், தமிழர் வழிபாட்டு உரிமை, தமிழர் வழிபாட்டு உரிமைக்காக போராடுபவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தான் நீ உள்ள வராத, நீ உள்ள வராதங்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாங்கள் கோவிலுக்குள்ளே இவங்களாம் வருவாங்கங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் தானே எல்லாரையும் கோவிலுக்குள்ளே போக சொன்னார். கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் தானே எல்லாரும் கோவிலுக்குள்ளே போவோம், அதை தொடுவோன்னு சொன்னார். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க? அச்சோ நீங்களாம் வந்தீங்கன்னா தெய்வம் குத்தமாயிருந்தாங்க. அப்போ இங்கேயே அடிபட்டு போச்சா அவங்க கேள்வியோடைய லாஜிக்கு? அது சொல்கிறது புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் கோவிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லாதான் கோவில் உரிமைகளை பேசுகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் பெண்கள் உரிமைகள் பேசுகிறாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் பாதுகாப்பு பெரியாரிஸ்டுகள் தான். அவங்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறவங்க. அவங்க நம்பிக்கை நீங்கள் சொல்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழக அரசு தான் இந்த விழாவை நடத்துது. அரசு அப்படின்றது எல்லா விதமான மக்களுக்கும் உள்ளடக்கியது அப்படின்றத முதலமைச்சர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. எல்லா மக்களுக்குமான அரசு தான், எல்லா கடவுளுக்குமான அரசு அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் இப்போ கடவுள் இல்லை அல்லது கடவுள்னால ஜாதிகள் இருக்கு அப்படின்னு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்காதா கூட்டணியிலிருந்து இப்படி பண்றது? திராவிட கொள்கைக்கே நெருடல் தான். நான் அதைத்தான் தெளிவாக சொல்கிறேன். நான் தான் உங்கள் கேள்விக்கு நான் 2 விதமாக பதில் சொன்னேன். முதலில் இது ஒரு தேசிய இனம்,
வழிபாட்டு உரிமை, பக்தர்களின் உரிமை என்று பேசினால் இது ஆரியத்திற்கு எதிரான மாநாடாகவும் சனாதனத்துக்கு எதிரான மாநாடாகவும் இருக்கும் பட்சத்தில் இதை நான் முழுமையாக ஆதரிப்பேன். ஏனால் முருகனுக்காக பல்வேறு மாநாடுகளை பெரியாரிஸ்டில் நடத்தியிருக்கிறாங்க. முருகன் மீன்ஸ் முருகனுங்கிற கடவுளுக்கு கிடையாது, முருகனை வணங்குகிற பக்தர்களுக்கு. பழனி கோவிலுக்கு, பழனி கோவிலில் தமிழை வேணும்னா முதல்ல பெரியாரிஸ்டுகள் தானே இங்கே போராடுறாங்க. அதனால் அந்த வகையில் முருகன் அப்படிங்கிறவர் வந்து திராவிடத்துக்கும் முருகனுக்கும் வந்து தூரம் கிடையாது. முருகன் வந்து ஃப்ரெண்ட்லி, ராமர் மாதிரி கிடையாது. முருகன் வந்து நமக்கு நெருக்கமானவர். ஆனால் நீங்கள் கடவுளுக்காக முருகனுக்காக ஒரு மாநாடு, ஐயனாருக்காக ஒரு மாநாடு என்று நடத்தினால் அந்த பேட்டர்ன்கிறது திராவிட பேட்டர்ன் கிடையாது. அது தமிழ்நாட்டில் தேவையும் இல்லை. ஐயனாரையும் முருகனையும் ஒருத்தன் கும்பிட்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தேவைப்பட்டால் முருகா அப்படின்ட்டு போயிடுவான். இதுதான் தமிழனுடைய வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போவான், சீலக்காரி நான் என்ன சொன்னேன், என் பிள்ளைக்கு அம்மா சரியானு சொன்னேன்னா இல்லையா, நீ ஏன் செய்யலை போடி. கடவுளை திட்டுவாங்க. அப்புறம் வந்து உன்னை போய் திட்டேன்னு சொல்லாதம்மா, பிள்ளை சரியாயிடுச்சுமா, ஐயோ வார்த்தையை விட்டேனே சீலக்காரியம்மா, கோவக்காரி எதுவும் பண்ணிடாதம்மான்னு காலில் விழுவாங்க. கடவுளை வந்து இப்படி தான் தாத்தாவா பாட்டியா சித்தியா அம்மாவா உறவுமுறை வச்சிருப்பாங்க. ஏங்க கடவுளை சாப்பாடு தான் அந்த கடவுளுக்கு படைப்பாங்க. இவன் சாராயம் முடிச்சுட்டு கடவுளுக்கு வைப்பான். இப்படி ஒரு வழிபாடு முறை இருந்தது. இதை வந்து ஒரு கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்து ஐயனாரை இப்படி வணங்கு, சீலக்காரியம்மனை இப்படி வணங்கு அப்படின்னு சொல்லி தந்திருக்கு? எசக்கின்னா என்னது? இந்த உலகை இயக்குவோடு தான் எசக்கி. உலகின் முதல் பெண் தெய்வம் எசக்கி. கடவுள் ஆம்பளையே கிடையாது தெரியுமா? கடவுள்கள் முதல் பெண் தெய்வம் தான். ஏன்னா அவன் வந்து பார்த்து மனிதன் மிரண்டதே வந்து மென்சஸை பார்த்து தான். லேடிஸ்க்கு வரக்கூடிய பீரியட்ஸை பார்த்து தான் மிரண்டிருக்கான். அப்போ இவங்க ஆம்பளையோட பொம்பளை ஏதோ சக்தி வாய்ந்தவ, நமக்கு மாதம் எதுவுமே வரல, ஆனால் பெண்களுக்கு ஏதோ வருது, அப்புறம் ஏதோ குழந்தை பெற்றுக்கிறான். ஆதி மனிதன் வந்து பெண்ணின் உடம்புல இருக்கக்கூடிய பீரியட்ஸு, அவங்க பால் கொடுக்கறது, குழந்தை பெற்றுக்கிறது, இல்லை பெண்ணை பார்த்து இவனுக்கு வருகின்ற அந்த ரசாயன மாற்றங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு பெண்ணை தான் வணங்கியிருக்கான். முதலில் உலகத்தில் இருக்க எல்லா தேசிய இனங்களும் தாய் வழி சமூகம் தான். பெண்ணை கடவுளாக நினச்சிருக்கிறான். மேல்சாமிசுங்கிறதுலாம் இப்போ ரொம்ப பெண் தெய்வங்களை அழித்து விட்டு தான் இப்போ ஆண் தெய்வம்லாம் வந்துச்சு. உலகத்தில் மனிதன் எல்லா மொழி பேசுகிறவனும் கெட்ட வார்த்தை பேசுனது எப்போ தெரியுமா? பொம்பளை அடிமையாக்கி ஆம்பளை கடவுளாகவும் ஆம்பளை அரசனாகவும் ஒரு இனக்குழு தலைவி போய் இனக்குழு தலைவன் வந்த நேரத்தில் தான் பொம்பளை கெட்ட வார்த்தை பேசுகிறான். பெண் உறுப்பை இழிவுபடுத்தி ஒரு வார்த்தையை பேசுகிறான். அப்புறம் அவள் வந்து இன்னொருத்தரோட இருக்கான்னு தொடர்புபடுத்தி பேசுகிறான். அது வரையும் அது தப்பாகவே தெரியல. பெண் தலைவியாக இருக்கிற வரையும் பெண் உறுப்பையோ ஆண் உறுப்பையோ அசிங்கமாக பேசலை. கெட்ட வார்த்தை எப்போ தொடங்கியிருக்கு? பெண்ணை எப்போ ஒருத்தன் அடிமைப்படுத்தினாலும் அப்போ தான் உலகம் முழுவதும் கெட்ட வார்த்தை தொடங்கியிருக்கு. பெண் உறுப்பை இழிவுபடுத்தி, பெண்களை இழிவுபடுத்தி தானே கெட்ட வார்த்தையே. என்னையோ உங்களே ஒருத்தன் திட்டுறானா, உங்களை திட்ட மாட்டான். உங்கள் வீட்டில் உள்ள லேடிஸு, என் வீட்டில் லேடிஸ் தான் திட்டுவான். என்னை திட்டுறதுக்குன்னு ஆம்பளையில் திட்டுறதுக்கு கெட்ட வார்த்தையே கிடையாது. நீ அந்த மனை இந்த மனை தானே திட்டுறான், என்னைய திட்டினதே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது திராவிட, ஒருவேளை கடவுளை அடிப்படையாக வைத்து இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது திராவிட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து விமர்சனத்துக்குரிய. ஒருவேளை அப்படி இந்த நோக்கத்தில் இயங்குமா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போல தான் தெரியும். ஆனால் இது கூட்டணியில் இருக்கவங்க எப்படி இதை அணுகுவாங்க? அரசாங்கம் நடத்துது அப்படின்ற சொல்லிட்டு விலகிடுவாங்களா, இல்லை அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குமா? பகுத்தறிவு, நாத்திகம், கடவுள் மறுப்பு வந்து திராவிடத்துக்கு ரொம்ப நெருக்கமானது இல்லை, கம்யூனிசத்தை விட நெருக்கமானது. கம்யூனிசமும் அப்படி தான். ஆனால் நம்ம நாட்டில் யதார்த்தத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட கடவுள் மறுப்பை அதிகம் பேசுகிறது திராவிட கட்சிகள் தானே. அதான் சொல்கிறேன், திராவிட கொள்கைக்கே அது வந்து தேவையில்லாதது. அதான் திராவிட கொள்கை என்னென்ன அடிப்படையில் சொன்னேனே நான். அதனால் நீங்கள் இந்த மாநாடை வந்து பிஜேபிக்கும் முருகனுக்கு என்னங்க சம்மந்தம்? நான் அதை தான் சொல்கிறேன், திராவிடத்துக்கும் முருகனுக்கும் சம்மந்தம்னா பாஜகவுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமா? திராவிடத்துக்கும் முருகனுக்கும் தான் சம்மந்தம் உண்டு, பாஜகவுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவர்கள் வந்து இதில் பண்ணுவது வந்து அப்பட்டமான அரசியல். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.